இன்றைக்கி நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் நாங்கள். ஸோ கஸ்டமர் வந்து ஃபுல்லாக வந்து இந்த வண்டிக்கு வந்து ஃப்ளோரிங் பண்ண சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சீட் கவர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் இந்த வண்டியில். ரியர் ஏசி வந்து இந்த வண்டியில் போடுறோம். அப்புறம் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் நாங்கள் ஆட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஹர்மன் சிஸ்டமோட வர வண்டி. இது ஆட்டோமேட்டிக் வண்டி, ஓகேங்களா. ஸோ இந்த ஹர்மன் சிஸ்டமில் ரிவர்ஸ் கேமரா வராது. ஸோ இந்த வண்டியில் வந்து நாங்கள் வந்து ரிவர்ஸ் கேமராவும் நாங்கள் இது வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அப்படியே க்ளவ் பாக்ஸ், லைட்டு, அப்புறம் பூட் லைட்டும் இதில் வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போது வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் ரியர் ஏசி காட்டுறேன் உங்களுக்கு. வண்டியில் ரியர் ஏசி போட்டுட்டோம் வித் 12 வோல்ட் சார்ஜர், அதுவும் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஃபுல் ஃப்ளோரிங் எல்லாமே இப்போது வேலை செஞ்சதுனால கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. அதே மாதிரி சீட் கவர் வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் சீட் கவர். ஸோ உட்காரத்துக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீட் கவரு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, அப்புறம் ரியர் வியூ காட்டுறேன். ரியர் வியூ அது மாதிரி ரியர் கேபின் லைட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் எரியுது. இது அதுக்கேற்றாப்பில் மேட்ச் ஆகிடும், இது சிங்க் ஆகிடும். ஸோ அதே மாதிரி பூட் லைட் ஒன்று போட்டிருக்கோம். சார் அந்த பூட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பனில் இருக்கா? ஓகே. பூட் லைட் எரியுது பார்த்தீங்களா? ஸோ பூட் லைட்டும் வந்து இந்த வண்டியில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரியர் கேமரா வந்து இந்த வண்டியில் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஹர்மன் சிஸ்டம் இருக்குது இதில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கேமரா, ரியர் கேமரா வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இது ஹர்மன் சிஸ்டம் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஓகே, இதில் கொஞ்சம் பிளாக தெரியுது. ஓகே, நார்மலாக வைங்க சார், நியூட்ரல் போட்டுருங்க. இப்போ காட்டு. ஓகே, ஸோ இதுதான் ஹர்மன் சிஸ்டமில் வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு மேஜர் அப்டேட் இந்த வண்டியில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு நிறையா மாடிஃபிகேஷன் இந்த வண்டியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சாரோட ஃபீட்பேக் அப்படியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ரியர் ஏசி கொஞ்சம் அப்படியே ரன் பண்ணுங்கள் சார். ரியர் ஏசி ஃப்ளோ த்ரூ காட்டுறேன் நான். ரியர் ஏசி போட்டிங்களா? ஓகே, ஸ்பீடப் பண்ணுங்கள். த்ரோ பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ இது அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சா தான் ஓரளவுக்கு அது நல்லாவே பறக்கும். அது நிற்கவே மாட்டேங்குது பாருங்கள், மறந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது த்ரோ வந்துடும் ரியர் ஏசி. சார் தான் அந்த வண்டியோட கஸ்டமர். ஸோ சார், நீங்கள் உங்கள் நேமு, உங்கள் லொக்கேஷன், எப்படி என்ன அப்ரோச் பண்ணுங்க, எல்லாமே கொஞ்சம் ரிவ்யூ சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய பேர் ராபர்ட். நான் வந்துட்டு நேட்டிவ் வந்து தேனி பக்கம், தேவாரம் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நான் யூடியூப் பார்த்து தான் ஓகே இந்த மாதிரி பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பண்ணுறது அதிகமாக இல்லை. அதில் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு வீட்டிலே வந்துட்டு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உடனே நான் வாட்ஸ்அப்பில் தான் கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அதில் பேமெண்ட் எல்லாமே அட்வான்ஸு அந்த மாதிரி சரி, ஃபைனலாக எல்லாம் கம்ப்ளீட் முடிஞ்சோடனே பேலன்ஸ் பேமெண்ட் சரி எல்லாமே டைரெக்டாக அந்த மாதிரி தான் பண்ணியாச்சு. நல்லா கோஆப்ரேட்டாக நல்லா எல்லாத்துக்குமே என்னைக்கு டேட்டுன்னா எப்போ வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக இருந்துச்சு. மெயினாக வந்துட்டு இதை ஒர்க் பண்ணி கொடுத்த அவர் உண்மையிலே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எங்கே உட்காந்தாலும் அவங்க வேலை வந்து பக்காவாக இருக்குது. உண்மையிலே அதெல்லாம் பாராட்டணும். எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறதாலும் சரி, அதே டயத்தில் ஸ்பீடாகவும் பண்ணுறதாலும் சரி நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையிலே நல்ல சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக கூப்பிடலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார்.